திடுக்கிடும் சம்பவம். துப்பாக்கிச்சூடு நடத்திய திருட வந்த கொய்தி, நூலிலையில் உயிர் தப்பிய நபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு நூல் இலையில் உயிர் தப்பி இருக்கிறார் ஒருத்தர். இது நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கெப்த் பகுதிகளில் நடந்திருக்குது. ஒரு நபர் திருடுறதுக்காக வாராரு. வரும்போது அந்த வாகனத்துக்குள்ளே திருடிட்டு இருக்கும்போதே வீட்டு உரிமையாளர் வந்துடுறாரு. வந்ததுமே உடனே அந்த நபரை பிடிக்கிறாரு. பிடிக்கிறதுக்கு கிட்ட போனதுமே உடனே கையில் துப்பாக்கியோடு அந்த நபர் துப்பாக்கிச்சோடு நடத்துகிறாரு. ஆனால் இந்த நபர் ஓடி போய் அவசரமாக பிடிச்சு அந்த ஆளை கீழே தள்ளிட்டாரு. தள்ளினதுக்கு அப்புறமாவும் அந்த நபருடைய துப்பாக்கி வெடிச்சுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 புல்லட்ஸாவது வெளியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எந்த ஒரு சின்ன ஒரு காயம் கூட இல்லாமல் சர்வை பண்ணியிருக்கிறாரு அந்த தடுத்த நபர். திருடன் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இது சம்பந்தமாக கெப்த் ஏரியாவில் நடந்த சம்பவம் சம்பந்தமாக போலீஸ் விசாரணைகள் தற்போது நடத்தப்பட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய உள்துறை அமைச்சருக்கு இந்த தகவல் பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. இது மாதிரியான சம்பவங்களுக்கு சரியான சட்ட நடவடிக்கையை எடுக்குமாறு. நூல் இலையில் உயிர் தப்பினார் அந்த நபர். சரியாக கதவுல இருந்து இறங்கினத்தோடையே அந்த நபர் கண்ணை ஏம் பண்ணினார். ஆனால் சந்தர்ப்பம் இந்த நபருடைய உயிர் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டுடுச்சு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் கெப்த் பகுதி, வஃப்ரா பகுதிகளில் இனி வரும் காலங்கள் நடக்க இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள், குளிர்காலம் வருது. நிறைய இடங்களில் கேம்பிங், அதே மாதிரி கேம்பிங் போடுவாங்க, கூடாரம். அதே மாதிரி அடுத்த கட்டம் கெப்த். அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளில் அந்த இவங்களுக்கான அந்த பண்ணை வீடுகள் இருக்குது. குவைத்திகளுடைய பண்ணை வீடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா கெப்த் சைடில் தான் நிறையவே. ஆடு, மாடு, கோழி, இந்த மாதிரி பறவைகள், மிருகங்கள் வளர்ப்பாங்க. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா வீடும் இருக்கும். குளிர்காலம் வந்தால் நிறைய பேர் அங்கே வெக்கேட் ஆகிடுவாங்க. குளிர்காலத்தில் கெப்த் பகுதிகளில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே அவங்களுடைய அந்த பண்ணை வீட்டில், இப்போ ஷாலையே போகிற மாதிரி கெப்த்தில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில். இந்த மாதிரி நேரங்களில் திருடர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த திருடர் போதைப் பொருளுக்கு அடிமையாகின ஒருத்தர் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரக் அடிக்ட் அப்படின்னு. அதோட சேர்த்து கன்னும் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் இடைக்கிடை நடக்கலாம். அதனால் தயவு செய்து கெப்த் பகுதிகளுக்கு போகக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. வண்டிகளை தயவு செய்து லாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் வண்டிகளுக்குள்ள முக்கியமான விலையுயர்ந்த பொருட்களை உள்ளே வைக்காதீங்க. அதே போல் எந்த ஒரு பொருளும் தெரிகிற மாதிரி வைக்காதீங்க. உங்களுடைய பர்ஸாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது பொருட்களாக இருக்கலாம். வெளியில் தெரிகிற மாதிரி எப்போவுமே வைக்காதீங்க. தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா சில நேரங்கள் அதுவும் ஒரு திருட்டை தூண்டுற மாதிரி சிச்சுவேஷனாக அமையலாம். சாதாரண வாகனங்களுக்குள்ளே இப்போ தேடி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னும் போது அது பெருசாக அந்த அளவில் எஃபெக்ட் ஆகாது. ஆனால் அதே ஏதாவது ஒரு பொருள் தெரிகிற மாதிரி இருக்கும்போது அது திருடர்களை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செய்து எந்த ஒரு பொருளும் வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. நிறைய வாகனங்கள் திருடு போகுது. இப்போ ரீசெண்டாக கூட இன்னொரு வீடியோன்னு நான் இப்போ காலையில் போட்ட நியூஸில் போட்டிருந்தேன். ஹாஃப் லாரிகளை திருடி, அதாவது லோடிங் பண்ணக்கூடிய அந்த லாரிகள் ஸ்டார்ட்டில் எங்கேயாவது நின்று அதை திருடிட்டு போய் அதை பார்ட்ஸாக பிரித்து அதை பார்ட்ஸாக விற்றுருக்குறாங்க. சில பழைய வாகனங்களுக்கு புதிய பார்ட்ஸுகளை மாற்றி அந்த மாதிரி நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக என்ஜின், ஷெஷி நம்பர், அந்த மாதிரி விடயங்களில் இந்த நாட்டை பொறுத்தவரையில் மிச்சம் குறைவு செக் பண்ணுறது. இப்போ உள்ள என்ஜினை திறந்து என்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷெஷி நம்பர், அந்த என்ஜினில் இருக்கக்கூடிய நம்பர், இந்த மாதிரி நம்பர்களை பெரும்பாலும் செக்கின் குறைவு. அப்படி இருக்கிறதால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழைய வாகனங்களை எடுத்து புதிய என்ஜின்களை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சில உல்டா வேலைகளை திருட்டு கும்பல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது. அந்த செய்தியை நான் காலையில் போட்டிருந்தேன். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி மிக முக்கியமான தகவல்,
குவைத்துடைய ஜிலேப் ஷோக் பகுதிகளில் உடனடியாக வெக்கேட் பண்ணுமாறு முனிசிபாலிட்டி ரீஅனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் அறிவித்தல் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாரம் தான் கடைசி. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை டெமோலைஸ் பில்டிங்களை வந்து உடைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தயவு செய்து எந்தெந்த பில்டிங்கில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பில்டிங்கை வந்து டெமோலைஸ் பண்ண போகிறோம், வெக்கேட் ஆகுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்களோ அந்தந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க தயவு செய்து முடிந்த வரைக்கும் கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை, முக்கியமாக உங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவு வெக்கேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முனிசிபாலிட்டி வந்து அவங்க அந்த ஆக்ஷனில் இறங்கிட்டாங்கன்னா உயிர்களை மட்டும்தான் அங்கே இருந்து வெளியேற்றுவாங்க. அதாவது வேறு யாராவது ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள உடனே வெளியேறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர இல்லை என்னுடைய பொருட்கள்லாம் இருக்குது, உடைமைகள்லாம் இருக்குது, அது கொஞ்சம் ஏற்றுறதுக்கு இன்றைக்கி டைம் கொடுங்க, நான் லோரி ஒன்று பிடிச்சிட்டு வரேன், இல்லை இந்த பொருட்கள் எடுத்து வெளியில் வைக்கிறேன், இடமே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஒன்று காட்டியிருப்பேன். ஆரம்ப காலத்தில் அந்த மார்க்கெட்ஸ், குவைத்துடைய வியாபாரிகள், விவசாயிகளுடைய பண்ணை வியாபார கிரவுண்ட் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்தலியில். அதுக்கப்புறமா அந்த கால பீரியட் முடிஞ்சிருச்சு. இன்றையோடு அந்த மார்க்கெட்டுக்குரிய நாள் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்துருங்க அப்படின்னு அவங்க பலதியா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் சில வியாபாரிகள் அடுத்த நாளும் அதே மாதிரி வச்சுருந்தாங்க காய்கறிகளை. என்ன ஆயிடுச்சு, உடனே பலதியா வந்து ஜேசிபியை கொண்டு வந்து எல்லா பொருட்களையும் வந்து அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாகவே ஜேசிபியாலேயே அடித்து ஃபுல்லாகவே ஏற்றி குப்பை லாரியில் போட்டாங்க. காய்கறி, பல வகை அனைத்து பொருட்களும் வந்து ஃபுல்லாக அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு. எதுக்குமே இடம் இல்லை. இப்போ அதே மாதிரி தான் காலையில் போட்ட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. பலதியா போய் ஃபுல்லாகவே இந்த ஃபேஹில் பகுதி மற்ற பகுதிகளில் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வீடியோ நான் காலையிலையும் போட்டேன், மறுபடியும் நான் அட்டாச் பண்ணுறேன். தயவு செய்து கவனம். எந்த ஒரு பொருளுமே கிடைக்காது, எல்லாமே குப்பைக்கு போயிடும். அதனால் உங்களுடைய பொருட்கள், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பொருட்கள் இருக்கலாம், அனைத்து பொருட்களையும் பாதுகாத்துக்கோங்க. ரொம்ப கவனம். Obrigado.
السلام عليكم، يعطيكم العافية. معاكم رئيس مركز البيحيل محمد قنيس الهاجري. حاليا متواجدين في المهبولة بحملة مشتركة بين وزارة الداخلية ممثلة بمحافظة الأحمدي بتعليمات من السيد نائب مدير عام المهندس أحمد الهزيم، بتوجيهات إلى سيد مدير فرع بلدية محافظة الأحمدي سعد سالم الخرينج. تم الخروج على الشكوى الموجودة حاليا في منطقة مهبولة، وهي عبارة عن البائع المتجولين مثل ما ترون بعض الملابس والأحذية والأجهزة وبعض المواد الغذائية الفاسدة. تم اتخاذ الإجراء معهم. والجولة الثانية بمنطقة البيحيل ورفع 3 تركات و6 سيارات و4 مخالفات استغلال مساحة و6 تعهدات بعدم تقيد بشروط النظافة، وهذه بتوجيهات من السيد نائب مدير عام المهندس أحمد الهزيم. طبعا والجولة مستمرة في جميع محافظة الأحمدي بتوجيهات من مدير محافظة الأحمدي الأخ سعد الخرينج. يعطيكم العافية ومشكورين على التغطية.